அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளினால், புதிய நன்மைகளினால் நம்மை நிரப்புகிற அந்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்மை அவர் அப்படியே நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி புலம்பல் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எரேமியா தீர்க்கதரிசி அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எரேமியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை சொன்னது நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய வாயாக செயல்பட்டது நிமித்தமாக அனுபவித்த பாடுகள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் மரண போராட்டம். அவர் பிழைப்போனோ, பிழைக்க வாய்ப்பு இருக்குதோன்னு நினைக்கத்தக்க அளவில் அவருடைய போராட்டம் தொடர்கிறது. ஆனால் இதில் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். அவரோட வாழ்க்கையை பற்றி சொல்லும் அழகாக சொல்கிறார். நான் சில வசனத்தை வாசிக்கிறேன், உங்களுக்கு அதை வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். எரேமியாவோட வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தள்ளும். என் ஆத்மா இவளை நினைத்து நினைத்து எனக்குள்ளே முறிந்து போகிறது. என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். நான் சுகத்தை மறந்தேன். நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலுமானேன். ஆண்டவர் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். எரேமியாவின் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே அவரோடு கூட இருந்தார். நம்மோடும் கூட அவர் அப்படியே இருப்பார். ஏன்னா அவருடைய வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்கில் ரொம்ப சுத்தமானவர். வார்த்தை மாற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். உண்மையுள்ள தேவன். அதனால் அவருடைய வாக்கு தத்தங்களை மாற்ற முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். அவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு முத்திரையாக, அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் தைரியமாக அவரோடு கூட நம்ம வாழலாம். தைரியமாக நம்ம சொல்லலாம், என் ஆண்டவர் என்னை என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். அவர் நிச்சயமாக நமக்கு ரட்சிப்பாக மாறுவார். ஒரே நம்முடைய ரட்சிப்பு. அதனால் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரட்டும். இந்த நம்பிக்கையில் நம்ம காத்திருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமேன், ஆமேன்.